உண்மை உரைத்தல். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சிவபுறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். 2 ராஜாக்கள் 20:1-2-3. உண்மை ஒளிரும் இடமெல்லாம் மகிழ்வு பரவுகிறது என்கிறார் ஆல்பர்ட் ஸ்பைட்சர். ஒரு மனிதர் தான் பார்த்ததை பிறழாமல் அப்படியே சொன்னார் என்றால் அவர் உண்மை பேசுகிறார் என்று சொல்லுவோம். இவ்விதத்தில் எசேக்கியா அரசரிடம் நீர் மரித்து போவீர் என்று சொன்ன ஏசாயா உண்மையை உரைத்தவராவார். கடவுள் கொடுத்த காட்சியை அப்படியே பிறழாமல் சொன்னார். ஒரு மனிதன் பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே இடைவெளி இல்லாமல் இருந்ததென்றால் அம்மனிதனை உண்மையுள்ள மனிதனாக கருதுகின்றோம். மரணத்துக்குரிய செய்தியை கேட்ட பிறகும் தன் ஆயுள் நாளோடு 15 வருடங்கள் கூட்டி பெற்றுக்கொண்ட எசேக்கியா அரசர் இவ்விதத்தில் உண்மையை உரைத்தவராவார். 2 ராஜாக்கள் 20:3 உள்ள உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்ற எசேக்கியா அரசரின் விண்ணப்பம் கடவுளின் இரக்கம் பெற காரணமாய் அமைந்தது. உண்மையின் முடிவு மகிழ்வுதான். மனம் வருந்துதலுக்கும் திருந்துதலுக்கும் சிந்தித்தலுக்கும் சீர் பொருந்துதலுக்கும் உரிய தருணங்களை மறையுரை தராவிட்டால் அது மறையுரை அல்ல.